வியூவர்ஸ் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல எந்த விஷயத்தை பத்தி பேச போறோம் யாரை பத்தி பேச போறோம் அப்படினு சொல்லி கேட்டோம் அப்படினா ஜென்சி கிட்ஸ்களுடைய ரொம்ப பெரிய போராட்டம் வந்துட்டு நேபாளம் இருக்குயா நேபாளத்தை உலுக்கி எடுத்ததுக்கு அப்புறமா வந்துட்டு அங்க பிரதமரா இருந்த சர்மா ஒலி பதவியை ரிசைன் பண்ணியிருந்தாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதுக்கு அப்புறமா வந்துட்டு நேபாளத்தை யார் லீட் பண்ண போறாங்க அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நேபாளத்தை நீ முன்னிறுத்த போறது யாரு அப்படின்ற மாதிரி பல கொஸ்டின்ஸ் எழுந்திருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த போராட்டத்தை முன்னெடுத்த ஜென்சி கிட்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்களே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நேபாளத்தினுடைய பிரதமரா இடைக்கால பிரதமரா வந்துட்டு சுஷீலா கார்கி தான் வந்துட்டு செயல்படணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிக்வெஸ்ட்டை வச்சிருந்தாங்க. ஆரம்பத்தில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சுஷீலா கார்கி இருக்காங்க இல்லையா இல்லை இது வந்துட்டு ஒரு ரொம்ப பெரிய பதவி அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா எனக்கு இதில் இன்ட்ரெஸ்ட்லாம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பட் தொடர்ந்து வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு பிரதமராக வந்தீங்க அப்படின்னா தான் நாடு வந்துட்டு கொஞ்சம் நல்லா இருக்கும். இந்த ஊழல் வாரியான விஷயங்கள் இருக்கு இல்லையா அவங்க வந்துட்டு ஜட்ஜாக இருந்த பீரியட்லேயே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஊழலுக்கு எதிரான சட்ட நடவடிக்கைகள் அப்படின்றத ரொம்ப ஸ்ட்ரிக்டாக எடுத்திருந்தாங்க. அதனால தான் வந்துட்டு ஜென்சி கிட்ஸினுடைய ஆகப்பெரும் நம்பிக்கையை சம்பாரிச்சிருக்காங்க சுஷீலா கார்கி அப்படின்னே சொல்லலாம். ஸோ யார் இந்த சுஷீலா கார்கி அதை தாண்டி வந்துட்டு நேபாளத்தின் இப்போதைய நிலைமை அப்படின்றது என்ன அப்படின்ற மாதிரி பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்க அப்படின்னா இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்க விஷயங்கள் அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்க விஷயங்கள் இருக்கு இல்லையா அதை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சுஷீலா கார்கி யாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 1952 சாதாரணமான ஒரு விவசாய குடும்பத்தில் பிறக்கிறாங்க. அந்த குடும்பத்தில் மொத்தம் 7 குழந்தைங்க அதில் மூத்த குழந்தை தான் சுஷீலா கார்கி அப்படின்னே சொல்லலாம். ஸோ அவங்க படித்து முடிச்சதுக்கு அப்புறமா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஸ்கூல் டேஸ் கம்ப்ளீட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு இளங்கலை பட்டப்படிப்பு இருக்கு இல்லையா அதை இலக்கியத்தில் படித்து முடிக்கிறாங்க. அதுக்கப்புறமா தான் லா படிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி படித்து முடிச்சவங்க வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஸ்டார்டிங்கில் ஒரு அட்வொகேட்டாக தான் தன்னுடைய ஜேர்னி அப்படின்றத ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து பார்த்தோம் அப்படின்னா 1973 அந்த நாட்டினுடைய முதல் பெண் தலைமை நீதிபதி அதுவும் உச்ச நீதிமன்றம் இருக்கு இல்லையா அதனுடைய முதல் பெண் தலைமை நீதிபதி அப்படின்ற இடத்துக்கு வராங்க. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த நாட்டில் இருக்கக்கூடிய தலைவர்கள்ல அதுலேயும் குறிப்பாக வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா பெண் தலைவர்கள் இருக்காங்க இல்லையா அவங்கள சுஷீலா கார்கிக்கு ஒரு முதன்மையான இடம் இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அவங்க ஜட்ஜாக இருந்த பீரியட்லேயே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஊழலுக்கு எதிரான நடவடிக்கைகள் அப்படின்றத ரொம்ப போல்ட்டாக எடுத்திருந்தாங்க. ஊழல் குற்றச்சாட்டு அப்படின்றது வந்துருச்சு அப்படின்னா அது யார் மேலேயா இருந்தாலும் சரி அவங்க சமுதாயத்திலேயா இருந்தாலும் சரி அரசியலையா இருந்தாலும் சரி எவ்வளவு பெரும்புள்ளியா இருந்தாலும் கூட அவங்க மேலே இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு அப்படின்றது நிரூபிக்கப்பட்டுச்சுன்னா அதுக்கான தண்டனையை அவங்க பீரியட்ல ரொம்பவே ஸ்ட்ராங்காக கொடுத்த ஒரு உமன் அப்படின்னு தான் சொன்னோம். அதனால தான் வந்துட்டு இப்போ அகெயின்ஸ்டாக நடந்த போராட்டம் இருக்கு இல்லையா அது நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா நேபாளத்தினுடைய முன்னாள் பிரதமரே மறுபடியும் பிரதமர் ஆவாரா அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்லாம் இருக்கும்போது இல்லை அதெல்லாம் கிடையாது சுஷீலா கார்கி தான் வந்துட்டு இந்த 6 மாதத்துக்கு இடைக்கால பிரதமராக இருக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜென்சி கிட்ஸ் இருக்காங்க இல்லையா அவங்களுடைய சார்பில் அறிவிக்கப்பட்டிருக்கு. இப்போதைக்கு வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சுஷீலா மட்டும்தான் இடைக்கால பிரதமராக பதவி ஏற்றிருக்காங்க. அமைச்சரவை அப்படின்றது வந்துட்டு இன்னும் அமைக்கப்படல. இன்னும் ஓரிரு நாட்களில் வந்துட்டு பார்த்தோன்னா இடைக்கால அமைச்சரவை அப்படின்றது அமைக்கப்படும். பட் இந்த இடைக்கால அமைச்சரவையாக இருந்தாலும் சரி இடைக்கால பிரதமராக இருந்தாலும் சரி 6 மாதத்துக்கு தான் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அக்செப்டபிள். 6 மாதத்துக்குள்ள ஒரு பொது தேர்தலை சந்திக்க இருக்கு நேபாளம் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நேபாளத்தில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கம்யூனிஸ்ட் ஆட்சி அப்படின்றது தான் வந்துட்டு முன்னாடி நடந்துகிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். சர்மா ஒலி இருக்கார் இல்லையா அவருடைய தலைமையின் கீழே. பட் இதுக்கு எதிராக வந்துட்டு இளைஞர்கள் பண்ண போராட்டம் அப்படின்றது ரொம்ப பெரிய அளவில் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இதுக்கு முக்கியமான காரணம் என்னவா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு 26 ஆப்ஸ் இருக்கு இல்லையா ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராமு டெலிகிராமு அந்த மாதிரி 26 ஆப்ஸை வந்துட்டு நேபாள் கவர்மெண்ட் தடை பண்ணியிருந்தாங்க. நேபாள் கவர்மெண்ட் சார்பில் வந்து சொல்லப்பட்ட காரணமாக என்னவா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அரசுக்கு எதிராக வந்துட்டு பல நடவடிக்கைகள் அப்படின்றத இந்த சோஷியல் மீடியாஸ் வந்துட்டு முன்னெடுத்துக்கிட்டு இருக்காங்க. சோஷியல் மீடியாஸ் முன்னெடுக்கிறாங்க அப்படின்றத தாண்டி எங்கெல்லாம் வந்துட்டு இந்த கம்யூனிஸ்ட் ஆட்சி அப்படின்றது வந்துட்டு நடக்குதோ அதை கலைக்கிறதுக்கு வலதுசாரிகள் ஆக பெரும் முயற்சி அப்படின்றத வந்துட்டு பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் வந்துட்டு இங்கே கம்யூனிஸ்ட் ஆட்சி அப்படின்றது நடக்கிறது அவங்களால பொறுத்துக்க முடியாத ஒரு விஷயமா இருந்துகிட்டு இருக்கு. இதை கலைக்கிறதுக்கு தான் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா சர்வதேச நாடுகளுடைய சதி அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருந்துச்சு. ஆனால் நேபாள் இளைஞர்கள் இருக்காங்க இல்லையா இந்த போராட்டத்தை முன்னெடுத்த இளைஞர்கள் அவங்களுடைய சார்பிலிருந்து சொல்லப்பட்ட விஷயம் என்னவா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நேபாளில் வேலை வாய்ப்பின்மை அப்படின்றது அதிகமாக போயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இங்கே ஊழல் அப்படின்றதும் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே வருது. இங்கே எங்களை மாதிரியான தரப்பு வந்துட்டு தொடர்ந்து வேலையின்மை
அதனாலையும் வறுமையினாலையும் வாடிக்கிட்டு இருக்கும்போது அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க டிக்டாக் மாதிரியான ஆப்ஸில் வந்துட்டு பார்த்தோம்னா அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் வீடியோஸ் அப்படின்றதெல்லாம் அப்லோட் பண்ணுறாங்க. ஸோ அப்படி அவங்க அப்லோட் பண்ணக்கூடிய அந்த வீடியோஸில் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கை முறை, அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் அப்படின்றது இருக்கு இல்லையா, அது வந்துட்டு பார்க்கக்கூடிய எல்லாத்துக்குமே ஒரு ஆகப்பெரும் கோபத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா நாட்டில் வந்துட்டு ஒரு இளைஞர்கள் எல்லாருமே வந்துட்டு வறுமையில் வாடிக்கிட்டு இருக்கும்போது அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் மட்டும் அவங்களுடைய குழந்தைகள் மட்டும் பார்த்தோம் அப்படின்னா தொடர்ந்து பணத்தில் செழிப்பாக இருக்கிறது அப்படின்றது இருக்கு இல்லையா, இது எந்த வகையில் நியாயம் அப்படின்ற மாதிரியான கோரிக்கைகளை முன் வச்சு தான் இந்த போராட்டம் அப்படின்றது நடந்துருந்துச்சு. ஸோ அடுத்து வரக்கூடிய எலெக்ஷன்ஸ் அப்படின்றது இருக்கு இல்லையா, அதில் நிப்பாட்டக்கூடிய வேட்பாளர்களாக இருந்தாலும் சரி, அதை தாண்டி வந்துட்டு ஓட்டு கேட்பு இந்த வாக்குறுதிகள் தரக்கூடிய தலைவர்களாக இருந்தாலும் சரி சிந்திச்சே ஆக வேண்டிய கட்டாயம் அப்படின்றதுக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. ஏன்னா ஏனோ தானோ அப்படின்னு சொல்லிட்டு ஜெயிக்கிறதுக்காக ஏதோ ஒன்று சொல்லி ஜெயிச்சுட்டு அதுக்கப்புறமா அதை பண்ணாமல் இருக்க முடியாது. அப்படி நம்ம அதை பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னா இந்த மாதிரியான பின் விளைவுகள் அப்படின்றது நம்ம கவர்மெண்ட்டுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றதும் நிறையன்றதை நேபாள் கவர்மெண்ட் மட்டும் கிடையாது, உலக நாடுகளில் இருக்கக்கூடிய மக்கள் ஜனநாயக ஆட்சி நடக்கக்கூடிய பல நாடுகளும் அவங்களுடைய செவிலில் அரைஞ்ச மாதிரி இந்த போராட்டம் அப்படின்றது முன்னிலைப்படுத்தப்பட்டிருக்கு. ஸோ அங்கே தானே நடந்துச்சு, இலங்கையில் தானே நடந்துச்சு, பாகிஸ்தானில் தானே நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் இந்தியாவுக்கு பக்கத்து நாடான நேபாளிலே வந்துட்டு இவ்வளோ பெரிய புரட்சி அப்படின்றது வெடிச்சிருக்கிறது இல்லையா, அது வந்துட்டு மற்ற நாடுகள் எல்லாத்துக்குமே ஒரு அபாயமணி மாதிரி ஒழிக்கப்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இனிமேலாச்சும் இந்த கரப்ஷன் அப்படின்றதெல்லாம் நிப்பாட்டிட்டு மக்களை பாருங்க, மக்களுக்கு என்ன தேவையோ அதை செஞ்சு கொடுக்குற வழியை பாருங்க, மக்களுடைய நலனுக்கான திட்டங்களை முன்னெடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஒரு அபாயமணி மாதிரி ஒரு எச்சரிக்கை அப்படின்றது கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ சுஷீலா கார்கி இருக்காங்க இல்லையா, அவங்க நேபாளை எந்த அளவுக்கு முன்னிறுத்த போறாங்க, முன்னிலைப்படுத்தி செயல்பட போறாங்க அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நீங்கள் சுஷீலா கார்கியை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல போட்டு இதே மாதிரி அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்க விஷயங்கள் இருக்கு இல்லையா, அது கரண்ட் அஃபேர்ஸாக இருந்தாலும் சரி, பாலிடிக்ஸாக இருந்தாலும் சரி, ஸ்போர்ட்ஸாக இருந்தாலும் சரி, அப்பப்போ அப்டேட்டாக போயிட்டு இருக்க விஷயங்களை நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம். டாடா, பை பை.